கிட்னி ஸ்டோனா கவலையே படாதீங்க. 25 mm இருந்தாலும் 15 நாள்ல சரியாயிடும். யூரின்ல பொடி பொடியா உங்களுக்கு உடைஞ்சு அந்த கல் வெளியே வரத கண்ணாடி டம்ளர்ல யூரின் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்றாரு. அஸ்மரிக் கல்ப கசாயம். ஓகே, இது எப்படி எடுக்கணும்? ஏன்னா வலியால இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க. ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா, ஆபரேஷனா பயனும் சொல்றாங்க. இந்த ரிசர்ச் சென்டர்ல ஒவ்வொரு மருந்துகளும் அனுபவ மருந்தா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியே இருக்காரு. மிகப்பெரிய தகவல்கள், ஆச்சரியமான தகவல்கள்லாம் அப்படி அற்புதமா சொல்றாரு. இனி கிட்னி ஸ்டோனா கவலைப்படாதீங்க. கிட்னி ஸ்டோனால பயங்கர வலியா கவலைப்படாதீங்க. ஆபரேஷன் பண்ணமான பயமா இருக்கா? யோசிக்கவே வேண்டாம். வணக்கண்ணா. ஆனா இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்ப வெயில் காலம் வேற. இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஏன் ஜூன் வரையும் பாத்தீங்கன்னா அதிகமான வெயில் இருக்கும். சரியான நேரத்தில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. கிட்னி ஸ்டோன் அதிகமா நிறைய பேருக்கு வந்துடும். இந்த கிட்னி ஸ்டோனுக்கு சித்த வைத்திய முறையில என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு, அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா கிட்னி ஸ்டோன் வந்துட்டாவே வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அல்லையில வலி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்புறம் யூரின் போனா ஒரு சில பிளட்டே வரும், ஒரு சில யூரின் போகாது, எரிச்சலா போகும், அந்த யூரின் போற இடத்துல பயங்கரமா உழைக்கும், கல் இருக்கிற இடத்துல பயங்கரமா உழைக்கும், இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. தூங்க முடியாது, அப்படிலாம் அப்படியே பயங்கரம் உருண்டு பிறழுவாங்க வலி. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரி தெரியும்? ஏன்னா 25 mm இருந்தாவே 15 நாளே சரியா போகுதுன்றீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 4 mm 5 mm இருந்தாலே வலி ஸ்டார்ட் ஆகும். 7 mm 8 mm கண்டிப்பா வலி இருக்கும். 10 mm 15 mm வலி ரொம்பவே இருக்கும். 25 mm சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு எளிமையான 15 நாள் தீர்வுன்றீங்களே, நம்ப முடியல. எப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்களேன். நம்ப முடியலன்னு இது அனுபவம் தானே, கொடுத்த அனுபவத்துல தானே சொல்றோம். ஓ, கொடுத்த அனுபவத்துல சொல்றீங்க. சும்மா உங்க முன்னாடி வந்துருந்து சொல்ல மாட்டோம்ல. சும்மா சொல்ல மாட்டேங்க. கண்டிப்பா. எப்படின்னா இப்போ உங்களுக்கு வீட்டு முறை மருத்துவத்தை பத்தி சொல்லுங்க. வீட்டு முறை மருத்துவம் ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம சிறுபிலை, நெறிஞ்சல் இதெல்லாம் போட்டு நம்ம கஷாயம் குடிக்கிறோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கருப்பட்டி இருக்கு இல்லையா, ஒரு 80 கிராம் கருப்பட்டி வாங்கிங்க, ஒரு 10 கிராம் சிறு திப்பலி அதையும் வாங்கிங்க, ஒரு 10 கிராம் வெங்காரம் இருக்கு இல்லையா, வெங்காரத்தை வாங்கிங்க. சிறு திப்பலி இளவறுப்பா வறுத்துக்கணும். வெங்காரத்தை ஒரு சட்டியில, மண் சட்டி, புது சட்டியில பொடிச்சு அதுல போட்டு நல்லா இது பண்ணும்போது அது உருகும் போது அதை மிக்சியில போட்டு அடிச்சு பவுடர் பண்ணிடணும். 10 கிராம் தான் நம்மளுக்கு தேவை. அந்த பவுடரும் இந்த திப்பலியும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 80 கிராம் கருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த கருப்பட்டியில மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு நெல்லிக்காய் அளவு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 நாள்ல ஒரு 4 mm 5 mm இருக்கிற 5 mm உள்ள கல்லுக்களை கரைகிறதுக்கு உண்டான ஒரு வீட்டு வைத்தியம் தான் சொல்றேன், கரைஞ்சிடும். ஓகே, சூப்பர்ண்ணா. அதுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 mm 16 mm 17 mm 20 mm 25 mm இருக்குன்னா நீங்க என்ன மாதிரியான அஸ்மரி கல்ப கஷாயம், இது பேர் என்னன்னா அஸ்மரி கல்ப கஷாயம், கல்ப கஷாயம், அஸ்மரி கல்ப கஷாயம். ஆமா. ஓகே, இது எப்படி எடுக்கணும்? ஏன்னா வலியால இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க. ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா, ஆபரேஷனா பயனும் சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க சொல்ற தகவல் ரொம்ப 25 ml கஷாயம். ஓகே, காலை மதியம் இரவு 3 வேளை குடிச்சிட்டு வாங்க. 15 டேஸ்ல உங்களுக்கு அதோட ரிசல்ட் கையில பொடிப்படியா போகும். நீங்க கண்ணாடி பாட்டில யூரின் போய் பார்த்தா தெரியும், அப்படியே பொடிப்படியா கரைஞ்சு போயிடும். கல் பொடிப்படியா வந்து வலியெல்லாம் எவ்வளவு நாள்ல குறையும்? ஏன்னா வலி துடிப்பாங்க. ஒரு 2-3 வேளை குடிக்கும்போது அதோட வலி குறைய ஆரம்பிச்சு. அதுவும் போக உங்களுக்கு அவ்வளவு கடுமையான வலி இருக்குன்னு ஒரு எளிதான ஒரு வீட்டு வைத்தியத்தை சொல்லுங்க. பிரண்டை இருக்கு இல்லையா, ஆமா, செங்கலம் பிரண்டை சின்ன சின்னதா இந்த அளவுக்கு பீஸா கட் பண்ணி எடுத்து ஒரு சட்டியில போட்டு வறுக்கணும். அப்போ பிரண்டை வந்து பொன் நிறமாகும். பொன் நிறமாகும் போது என்ன பண்ணணும்னா ஒரு வரமிளகு, ஒரே ஒரு மிளகு அதுல பிச்சு போட்டுடணும். ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊற்றி அதை 1 கிளாஸா சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு லேசா சூடா ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிங்கன்னா அடுத்த ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா அந்த வலி நிற்கும், யூரின் நல்லா போக ஆரம்பிச்சிடும். வாவ், சூப்பர். நோட் பண்ணிக்கோங்க. பிரண்டை வந்து செங்கலம் பிரண்டை வந்து 4 முகம் கொண்ட நார்மல் பிரண்டை தான். ஏன்னா ஓலை பிரண்டை இருக்கு, இலை பிரண்டை இருக்கு, ஒற்றை பிரண்டை இருக்கு, இரட்டை பிரண்டை இருக்கு, முப்பிரண்டை இருக்கு. அண்ணன் சொல்றது 4 பிரண்டை எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி அந்த பிரண்டையை தான் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. ஒருவேளை அதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு அந்த வலியும் குறைஞ்சிச்சு, நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாத்திரை எதுக்குன்னு அண்ணன் கிடைக்கலாம். இந்த மாத்திரை எதுக்குன்னா இது வந்து நெரிஞ்சல் மாத்திரை. நெரிஞ்சல் மாத்திரை சொல்லுங்க. இது எப்படி வந்து கஷாயத்துக்கு பிறகு, இந்த கஷாயம் குடிச்ச பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு ஒவ்வொரு மாத்திரை நம்ம சாப்பிட்டு வரணும், குடிச்சிட்டு வரணும் இந்த கஷாயத்துக்கு பிறகு. ஆமா. ஓ, இது சாப்பிடும் போது எத்தனை mm இதெல்லாம் கரைஞ்சிரும்? கண்டிப்பா. இது அனுபவம். நேரிலே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு. கிட்னி ஸ்டோனா கவலையே படாதீங்க. 25 mm இருந்தாலும் 15 நாள்ல சரியாயிடும்.
யூரின்ல பொடி பொடியா உங்களுக்கு உடைஞ்சு அந்த கல் வெளியே வரத கண்ணாடி டம்ளர்ல யூரின் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்றாரு. இந்த ரிசர்ச் சென்டர்ல ஒவ்வொரு மருந்துகளும் அனுபவ மருந்தா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியே இருக்காரு. மிகப்பெரிய தகவல்கள், ஆச்சரியமான தகவல்கள்லாம் அப்படியே அற்புதமா சொல்றாரு. இனி கிட்னி ஸ்டோனா கவலைப்படாதீங்க. கிட்னி ஸ்டோனால பயங்கர வலியா கவலைப்படாதீங்க. ஆபரேஷன் பண்ணமான பயமா இருக்கா? யோசிக்கவே வேண்டாம். கேரளாவில் இருக்கீங்களா? யோசிக்க வேண்டாம். கேரளா மாநிலத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இந்த ரிசர்ச் சென்டர் எங்கன்னா இருக்கு? இது வந்து நன்னியோடு, நன்னி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. நன்னியோடு, அங்க இருந்து குடவநாடு. இந்த சென்டர் இருக்கிற இடத்தோட பேர் குடவநாடு. இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. அப்படி இல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மாநிலம் இருக்கீங்கன்னா கீழே நம்பர் கால் பண்ணிட்டு ஐயா வந்து சந்திக்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.